அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு 10 கேள்விகள், அதற்கான தமிழாக்கங்கள் பார்க்க போறோம். அதாவது டிட் அப்படின்ற செய்தாயா இல்லை பண்ணினாயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு வார்த்தை பேஸ் பண்ண சென்டென்சஸ், ஒரு 10 கேள்விகள், அடிக்கடி வாழ்க்கையில உபயோகப்படக்கூடிய கேள்விகள். இந்த ஒரு லாங் வீடியோவை நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாமா? முதல் கேள்வி, டிட் யூ ஓபன் தி டோர்? Did you open the door? முதல்ல did அப்படின்றது செய்தாயா, செய்தாயா அப்படின்றது தான் did. You அப்படின்றது நீ, open அப்படின்றது திறப்பதுன்றது நமக்கு தெரியும். The door அப்படின்றது கதவு. இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? நீ கதவை திறந்தாயா? நீ கதவை திறந்தாயா அப்படின்றது தான் did you open the door. யாராவது ஒருத்தவங்க கதவை திறந்துருக்காங்க, யாரு திறந்தான்னு தெரியல, நீங்க ஒருத்தவங்களை பார்த்து கேட்கணும், நீ கதவை திறந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இங்கிலீஷ்ல எப்படி கேட்பீங்க? did you open the door? நீ கதவை திறந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இரண்டாவது கேள்வி, did you close the window? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். did அப்படின்றது என்னது? செய்தாயா. இந்த இடத்துல you அப்படின்றது நீ, க்ளோஸ் அப்படின்றது மூடுறது, தி விண்டோ அப்படின்றது ஜன்னல். இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? நீ ஜன்னலை மூடினாயா? நீ ஜன்னலை மூடினாயா அப்படின்றதான் என்னது? டிட் யூ க்ளோஸ் தி விண்டோ? டிட் யூ க்ளோஸ் தி விண்டோ அப்படின்றது என்னது? நீ ஜன்னலை மூடினாயா. யார் ஜன்னலை மூடினான்னு தெரியல, இதை சரியா மூடி இருக்காங்களா என்னன்னு தெரியல. பா, நீ ஜன்னலை சரியா மூடி இருக்கியா அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? டிட் யூ க்ளோஸ் தி விண்டோ? ஜன்னலை சரியா மூடி இருக்கியா அப்படின்றது தான் டிட் யூ க்ளோஸ் தி விண்டோ. சொல்லுங்க, டிட் யூ க்ளோஸ் தி விண்டோ. அடுத்து, டிட் யூ க்ளீன் தி ரூம்? டிட் யூ க்ளீன் தி ரூம். இப்போ உங்க வீட்டில் ஒரு பொறுப்பை வீட்டில் சுத்தமாக வைக்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்து ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? ரூமை சுத்தம் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுதான் டிட் யூ க்ளீன் தி ரூம் அப்படின்றது. டிட் யூ க்ளீன் தி ரூம் அப்படின்றது என்னது? நீ அறையை சுத்தம் செய்தாயா? சுத்தம் செய்தாயா. இந்த இடத்துல ரூம் அப்படின்றது என்னது? அறை. செய்தாயா அப்படின்றது டிட். யூ அப்படின்றது நீ. கிளீன் அப்படின்றது சுத்தம். இப்போ என்ன ஆயிடுச்சு? நீ அறையை சுத்தம் செய்தாயா. இதற்கான இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? Did you clean the room? Did you clean the room? இப்போ உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ உங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை யார் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்களோ க்ளீன் பண்றதுக்கு உங்களை பார்த்து எப்படி கேட்பாங்க? Did you clean the room? நீ அறையை சுத்தம் செய்தாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்த கேள்வி, Did you cook food? Did you cook food? இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, உங்கள் வீட்டில் அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை யாரோ ஒருத்தவங்க யார் சமைச்சு வைக்கிறாங்களோ, அவங்க சமைச்சாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் எப்படி கேட்பீங்க? சமைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதுதான் இங்கிலீஷில் டிட் யூ குக் ஃபுட். நீ அல்லது நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ தான் போடணும் இல்லை, நீங்கள்னு கூட போட்டுக்கலாம். நீ, குக் அப்படின்றது சமைக்கிறது, ஃபுட் அப்படின்றது உணவை. இது எப்படி போடலாம்? நீ உணவை சமைத்தாயா? நீ உணவை சமைத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான அர்த்தமாகும். அடுத்து, did you wash your clothes? Did you wash your clothes அப்படின்றது என்னது? நீ உன்னுடைய ஆடைகளை துவைத்தாயா. did அப்படின்றது பண்ணியா அப்படின்றது, யூ அப்படின்றது நீ அல்லது நீங்கள், வாஷ் அப்படின்றது துவைக்கிறது, your clothesன்றது உன்னுடைய ஆடைகளை, clothesன்றது ஆடைகள், your clothes அப்படின்றது உன்னுடைய ஆடைகள். இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? தமிழாக்கியம் பார்க்குமா? நீ உன்னுடைய, ஏன்னா டிட் யோர், ஸோ நீ உன்னுடைய clothes. clothesன்றது ஆடைகள், இஎஸ் வருது இல்லையா, அதனால clothன்றது ஆடை, clothes அப்படின்றது பன்மை, ஆடைகளை. அடுத்து என்ன போட்டிருக்கு? வாஷ். வாஷ் அப்படின்றது என்னது? துவைத்தாயா. துவைத்தாயா.
நீ உன்னுடைய ஆடைகளை துவைத்தாயா அப்படின்றத என்னது? Did you wash your clothes? Did you wash your clothes? துணியை துவைச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதுதான் Did you wash your clothes? நீ ஆடைகளை துவைத்தாயா அப்படின்றது Did you wash your clothes? நீ மளிகை பொருட்களை வாங்கினாயா? மளிகை சாமானை வாங்கிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Did you buy groceries? இப்போ நீங்க ஒருத்தவங்களை கடைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அவங்க மளிகை சாமானை கரெக்டா வாங்கிட்டாங்களா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதற்கு நீங்க இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில் எப்படி கேட்கலாம்? Did you buy groceries? Did you buy groceries? Groceries அப்படின்றது என்னது? மளிகை பொருட்கள். இப்போ தமிழாக்கம் பார்ப்போமா? நீ மளிகை பொருட்களை வாங்கினாயா? groceries அந்த பொருட்கள் ஆயிடுது இல்லையா, வாங்கினாயா அப்படின்றது பை. வாங்குறோம் இல்லையா, காசு கொடுத்து தானே வாங்குறோம், அதனால அது வாங்கினாயா. பை அப்படின்றது வாங்கினாயா. நீ மளிகை பொருட்களை வாங்கினாயா அப்படின்றது என்னது? Did you buy groceries? Did you buy groceries அப்படின்றது என்னது? நீ மளிகை பொருட்களை வாங்கினாயா அப்படின்றது. அடுத்து Did you drive the car? Did you drive the car? இப்போ கார் யார் ஓட்டிட்டு வந்தா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இப்போ யாருப்பா கார் ஓட்டிட்டு வந்தா? அப்போ நீ தான் கார் ஓட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. இப்போ நீ காரை ஓட்டி வந்தாயா? நீ காரை ஓட்டி வந்தாயா அப்படின்றது என்னது? Did you drive the car? இப்போ யார் காரை ஓட்டான்னு தெரியல, அப்ப நீங்க கேட்குறீங்க ஒருத்தவங்களை பார்த்து, நீ தான் கார் ஓட்டினியா, நீ தான் கார் ஓட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அதுதான் வந்து Did you drive the car? டிரைவ் அப்படின்றது என்னது? ஓட்டி வந்தாயா. Did you drive the car அப்படின்றது நீ காரை ஓட்டி வந்தாயா. அடுத்து Did you listen to music? இப்போ இந்த பாட்டை கேளு, இந்த இசையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட நீங்க சொல்றீங்க. அப்போ அவங்க கேட்டாங்களா இல்லையான்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை எப்படி கேட்கலாம்? Did you listen to the music? Did you listen to music? இப்போ மியூசிக் அப்படின்றது என்னது? இசை. லிசன் அப்படின்றது என்னது? கேட்பது. நீ இசையை கேட்டாயா? கேட்டாயா அப்படின்றது என்னது? லிசன். லிசன் அப்படின்றது என்னது? கேட்கிறது. டிட் அப்படின்றது என்னது? நீ கேட்டியா அப்படின்றது தான். அப்போ கேட்டாயா அப்படின்ற கேள்வி இந்த டிட் இருக்கிறதுனால தான் வருது. எப்பவுமே டிட் அப்படின்றது செய்தாயா பண்ணாயா அப்படின்றது வர்றதுனால செய்தாயா அல்லது கேட்டாயா தான் பெரும்பாலும் டிட் அப்படின்றது வரும். நீ இசையை கேட்டாயா அப்படின்றது தான் Did you listen to music? Did you listen to music? அடுத்து Did you visit your friend? Did you visit your friend அப்படின்றது என்னது? நீ உன்னுடைய நண்பனை சந்தித்தாயா இல்ல நண்பரை சந்தித்தாயா. இப்போ உன் ஃப்ரெண்டை போய் பார்த்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Did you visit your friend? இப்போ ஃப்ரெண்டு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ ஒருத்தர் உங்க ஃப்ரெண்டை போய் பார்த்தியா அப்படின்னு கேட்டா அதை இங்கிலீஷ்ல எப்படி சரியா கேட்கறது? Did you visit your friend? நீ உன்னுடைய நண்பனை அல்லது நண்பரை போட்டுக்கோங்க, நண்பரை சந்தித்தாயா. நீ உன்னுடைய நண்பரை சந்தித்தாயா அப்படின்றது என்னது? Did you visit your friend? visit அப்படின்றது சந்திக்கிறது, பார்க்கறது, போய் பார்க்கறது தான் visit அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Did you visit your friend அப்படின்றது என்னது? நீ உன்னுடைய நண்பரை சந்தித்தாயா அப்படின்றது. அடுத்து Did you go to bed early? Did you go to bed early அப்படின்றது யாரை பார்த்து பெரும்பாலும் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா தூங்க போயிடுறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கேட்கலாம். இப்போ நீ என்ன சீக்கிரமா தூங்க போயிட்டியா அப்படின்றது தான் Did you go to bed early அப்படின்றது. நீ வேகமாக இல்லை முன்னதாக கூட போட்டுக்கலாம். நீ முன்னதாகவே தூங்க சென்றாயா. நீ முன்னாடியே தூங்க போயிட்டியா, எப்பவுமே தூங்குற டைமுக்கு முன்னாடியே தூங்கிட்டியா, இல்ல சீக்கிரமா தூங்கி போயிட்டியா அப்படின்றது என்னது? Did you go to bed early? Did you go to bed early அப்படின்றது என்னது? நீ இன்னும் சீக்கிரமா எப்பவுமே வழக்கமா தூங்குற டைமுக்கு முன்னாடியே தூங்கிட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் Did you go to bed early? early அப்படின்றது முன்னாடியே, அதாவது வேகமா முன்னாடியே.
வழக்கமாக இருக்கிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே தான் ஏர்லி அப்படின்றது குறிக்கும். டிட் யூ அப்படின்றது நீ போனியா. கோ டு பெட் அப்படின்றது பெட்டுக்கு தூங்க போகிறது. கோ டு பெட் அப்படின்றது பெட்டு கிட்ட போகிறது கிடையாது, தூங்க போகிறது. டிட் யூ கோ டு பெட் ஏர்லி அப்படின்றது என்னது, நீ வேகமாகவே தூங்க போயிட்டியா. நேற்று நீ வேகமாகவே தூங்க போயிட்டியா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், டிட் யூ கோ டு பெட் ஏர்லி எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நேற்று நீ வேகமாக தூங்க போயிட்டியா அப்படின்றது டிட் யூ கோ டு பெட் ஏர்லி எஸ்டர்டே அப்படின்றது அர்த்தம். யாராவது சீக்கிரமாக தூங்கிட்டியா, என்ன மெசேஜே பார்க்கல அப்படின்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி கேட்கலாம், டிட் யூ கோ டு பெட் ஏர்லி அப்படின்ற அந்த ஒரு வாக்கியத்தின் மூலியமாக நீங்கள் இங்கிலீஷில் தெளிவாக பேசலாம். இன்னைக்கு இங்கிலீஷ் பேச்சில் 10 மிக முக்கியமான டிட், செய்தாயா பண்ணினாயா பேஸ் பண்ண கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான தமிழாக்கங்கள் முழுவதையும் தெளிவாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேஸ் பண்ண எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தெளிவாக இலவசமான முறையிலேயே கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இல்லை, இந்த மாதிரியான வீடியோஸ் எனக்கு வேணும், இந்த மாதிரியான கண்டென்ட் போடுங்கன்னு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலான்றதை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.